சரி ரைட்டு கைது பண்ணுறீங்க. இங்கேருந்து ஹைதராபாத்தில் வீட்டில் தலைமறைவாக இருந்தாலும் ஒருத்தர் அவங்க வீட்டிலே எப்படி தலைமறைவாக இருக்க முடியும்? கைது பண்ணியாச்சு, ஆபாச நடிகைன்னு போடுறீங்க. அதற்கு பிறகு இன்று புழல் சிறையில் அப்படின்னு ஒரு குத்தாட்ட பாட்டை தூக்கி போடுறீங்க. இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆடுற ஒரு டான்ஸ் வந்த ஒரு படக்காட்சி எடுத்து போடுறீங்க. பெண்களை அவங்களுடைய கேரக்டர் அசோசியேஷன்வாங்க, அது பண்ணுறதுன்றது வெறுக்க தகுந்ததுன்னு பெரியார் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரியாருடைய வழித்தோன்றல் திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் பெரியார் சொல்லிக்கிட்டு இந்த வேலைகள் சாதாரணமாக நடக்குது. இதே நயன்தாரா பிரச்சனையில் அந்த வாடகை தாய் பிரச்சனைக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம், சட்டம் கடமை செய்யணும்னு பேசுவேன். ஆனால் உண்மை வந்து அது கிடையாது. இர்ஃபான் மேட்டரில் நாங்கள் இந்த தடவை விட மாட்டோம், நாங்கள் நடவடிக்கை எடுத்த தீர்வானார். அப்புறம் அவரே வந்து அவனை கொலையாக பண்ணிட்டாருன்னு கேட்குறாரு. அப்போ மற்றவங்களாம் அரெஸ்ட் பண்ணுறீங்களா? அவனை கொலையாக பண்ணிட்டாங்க, கொலை பண்ணால் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அப்போ மற்ற சட்டங்களெல்லாம் ரப்பர் போட்டு அழிச்சிடலாமா? எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? 4 வட மாநில இளைஞர்கள் அதில் ஒருத்தனை பிடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு அது எப்படி ரீச் ஆகும்? திடீர்னு ஒரு எங்கேயாவது போட்டு ஒரு 10 வட மாநில இளைஞர்களை போட்டு அடிச்சிடுறாங்க. இதுதான் அவங்கள அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். தாவேகா யார் கூட கூட்டணி போவாங்க அப்படின்னு பல்வேறு ஏசியங்கள் பேச்சுவார்த்தைகளாக சொல்லப்பட்டுச்சு. இங்கே பார்த்தாங்க, அங்கே பார்த்தாங்க, இந்த கட்சி தலைவரை மீட் பண்ணாங்க, லண்டனில் மீட் பண்ணாங்க, துபாய் அப்படின்னு கதையாக சொன்னாங்க. இப்போ வந்து நாங்கள் யார் கூடயும் கூட்டணி போகலை, அதிமுக கூட கூட்டணி போகிறோம்னு சொன்ன விஷயங்களாக தவறானது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய பேரில் ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இது சரியான அறிக்கை தான். தாவேகா இந்த டைமில் கொடுக்கறது கரெக்டான அறிக்கை தான் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா சில பத்திரிகையாளர்கள் தாவேகா கூட தொடர்பு இருக்குதோ அதிமுக கூட தொடர்பு இருக்குதோ தெரியாது, எனக்கு என்னென்னா அடித்து விட்றது. 70 சீட்டு கேட்டார், 60 சீட்டு கேட்டார். இப்போ நம்மளாம் பேசும்போது கூட வாய்ப்புகளை சொன்னோம். ஒரு வேளை கூட்டணி கட்சிகள் அப்படியே திமுகவோட இருந்துச்சுன்னா அதிமுகவுக்கு வேறு வழி இல்லை, தனித்து விடப்பட்டால் 3வது 4வது எடுத்து போயிடுவாங்க. அதனால் தாவேகாவோட இணைஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் லாபம், தாவேகாவுக்கும் லாபம். அப்போது ஒரு வேளை அவர் ஒரு 70 சீட்டு கேட்குறாருன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். இப்படிலாம் நம்ம அந்த அசம்ஷன் பேசணும், இப்படின்னா நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு. ஆனால் சில மூத்த பத்திரிகையாளர்கள் அவர் 70 சீட்டு கேட்டார், இவர் கோச்சிக்கிட்டார், அவர் அப்படி கேட்டார், இவர் இப்படி கேட்டார்னோன்னா அது தனியாக ஓடி இருந்தது. இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய இதில் வந்து எல்லா கட்சியும் தாவேகா, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சின்னு நினைக்கிறேன் இல்லை, நாம் தமிழர் கட்சி, அப்புறம் யார் யார் டிஎம்கே கூட்டணி விட்டு வெளியில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த திராவிட மாடலை வீழ்த்துவதற்காக லண்டனில் சதி பண்ணாங்க அப்படின்னு. அதையும் லண்டனில் சதி பண்ணோம், தைரியமாக பண்ணலாமே. அப்போ என்ன நோக்கம்னா திமுக கூட்டணி கட்சிகள் வெளியில் போகக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இவர் ஒரு அணுகுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டு ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிட்டார். இதுக்கு இப்போ வரைக்கும் இன்றைக்கி காலையில் வரைக்கும் திருமாவளவன் ஐயோ பொய் நம்பாதீங்கன்ற அளவுக்கு அவர் நாங்கள் இங்கே தான் இருக்கோன்ருக்காரு. முத்தரசன் தனியாக மார்க்சிஸ்ட்டுகள் அவங்களுக்கு ரொம்ப கோபம் திமுக மேலே. அதனால் எப்போவாவது நீ சொல்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், எப்போவாவது சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மதிமுக எங்கே இருக்காங்கன்னு தெரில, சரி விட்டுருங்க, கல்யாணம் பண்ண அந்த இதில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் அப்படி இப்படி. காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக இந்தியா கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போயிட்டாங்க. நாளைக்கு மாறினா கூட இந்தியா கூட்டணியில் தானே மாறும், இங்கே கிடையாதுல்ல அப்படின்னு. அப்போது திமுக கூட்டணி கட்சிகள் வெளியில் போகக்கூடாது. அப்போனா என்ன பண்ணோம்? வழக்கமாக இருக்குது ஆயுதம், பிஜேபியுடன் கள்ள உறவு, பிஜேபி பி டீம் அப்படின்னு. அது பொய் சொல்கிறது ஓரளவுக்கு நீங்கள் நரேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு அதில் உண்மைத்தன்மை இருக்கணும். சும்மா போகிறவன் டீக்கரில் பேசுகிறவங்க கூட இதை யோசிப்பான், அது எப்படியா? சரி, ஏடிஎம்கே பிஜேபி அவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க, அண்ணாமலை தான் மறுபடியும் வரப்போகிறான்றாங்க. அப்போ அந்த சண்டை நிற்காது, எப்படி இவங்க பேசுவாங்க? சரி, விஜய் பிஜேபி ஒன்று சேர்ந்தாங்க, பிஜேபி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, பணம் உதவி பண்ணுது அப்படின்னா கூட யாராவது நம்புவாங்க, எதாவது சொல்கிறீங்கன்னு. ஏடிஎம்கே இங்கே எங்கே வந்துச்சு? ஏடிஎம்கே விஜய் சேர்ந்துக்கலாமே, ஏன் பிஜேபி சேர்க்கணும்? தேவையில்லையா? ஏடிஎம்கே விஜய் சேர்ந்தாலே ஒரு பெரிய கூட்டணி இல்லை. இன்னொன்று வந்து விஜய் வந்து 2 எதிரி தான் ஒரு டார்கெட்டே பண்ணுறாரு, பேசுனதே பிஜேபி அங்கே இங்கே, அப்புறம் எப்படி பிஜேபி? சரி, இது எல்லாம் ஓகே. சீமான் எப்படி இதில் சேர முடியும்? ஒரு 8% அவருக்கு இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிற பொய்ய இட்லினா சட்னி கூட நம்பாதுன்னு வாங்க, அந்த மாதிரி எப்படி
சீமான் டிக்ளேர் பண்ணியிருக்காரு இவங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை, விஜய் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது அப்புறம் முதல்ல அவருடைய டிக்ளரேஷன்னா 2 திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை, திராவிடத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், இன அழிப்பு கட்சின்னு காங்கிரஸ் சொல்கிறாரு, மதவாத கட்சின்னு பிஜேபி சொல்கிறாரு. அப்போ இவங்க யார் கூடயும் தொடர்பு இல்லை அப்படின்றத அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அது அவருக்கு பல இடங்களில் பாதகமாக இருக்குது. ஆனாலும் எங்களுடைய ஸ்டாண்ட் இதுதான் நிற்கிறாரு. 6 முறை தோத்தாலும் நாங்கள் இப்படி தாண்டா நிற்கிறாரு. புதுசாக விஜய் கூட கூட்டணி வரன்ற மாதிரி சொன்னாங்க, அதுவும் இல்லைன்னு இப்போது நிதர்சனமாக ஆயிடுச்சு. அப்போ தனிச்சு நிற்கிறவர் எப்படிங்க பிஜேபி கூட சேருவார்? இந்த நரேஷன் க்ளீனாக தெரியுதா? அப்போது நீங்கள் உங்களுக்கு செலவு பண்ணுறவங்களோ இல்லை ஏதோ ஒன்று அவங்களுக்கு விருப்பத்துக்கு பண்ணக்கூடாது, கொஞ்சமாக நம்புகிற மாதிரி பண்ணணுன்றதான் என்னுடைய இது. அப்போ இந்த மாதிரி ஒரு இது வரும்பொழுது இவங்க பார்க்குறாங்க, தொடர்ச்சியாக அந்த மாதிரி பண்ணுறியா, ஒன்று விஜய் பதில் சொல்லணும். நம்ம கூட சமீபத்தில் ஒரு இதில் நான் சொல்லியிருந்தேன், இந்த இதெல்லாம் ஓடாது, இந்த வண்டி ரொம்ப நாளைக்கு ஓடாது, மாநாட்டில் நம்ம பேசணுமா, அதை ஒட்டி விவாதம் ஓடுதா, இவர் அப்படி சொல்கிறாரா, இவர் இப்படி சொல்கிறாரா, அப்படியே போதா, சரி நம்ம ஷூட்டிங் போகலாம், நடக்காது. நம்ம ஸ்போக்ஸ் பர்சன் 4 பேர் அனுப்புவோம், நிலைய வித்வான்களோட கட்டி புரளட்டும் அப்படின்னா அதுவும் நடக்காது. நீங்கள் யார் பார்க்குறா டிபேட்டுங்களை? இந்த டிஆர்பி ரேட்டை எடுத்து பார்த்தாலே தெரியும் இந்த டிபேட்டுகளை எப்படி பார்க்குறாங்க. அதுலேயும் டிஆர்பி ரேட்டை எடுத்து ஒவ்வொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஆர்பி ரேட் எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் இப்போ டிஆர்பி ரேட்டில் டாப்பில் இருக்கிறது எது? பாலிமர். ஏன் இந்த நொன்ன இந்த இது அரசியல்லாம் இந்த அலசல் இதெல்லாம் கிடையாது, செய்தி செய்தி செய்தி. அதில் மக்கள் விரும்புகிறது என்ன? பிரேக்கிங் நியூஸு, க்ரைமு, இந்த இது அதையே ஃபாலோ பண்ணி வந்த நியூஸ் தமிழ் செய்தி செய்தி செய்தி. அவங்க அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு அப்பப்போ அரசியலை அவங்களே அலசிக்கிறாங்க. அப்படியே அலசலாம், அதில் தப்பு இல்லையா? அவங்களே அதுக்கான அலசல் கொண்டு போகிறாங்க. ஓகே, கரெக்டாக போதா? இதை தாண்டி மற்றவங்களாம் எடுத்துங்க. 6 மணி ஆனால் ஐயோ எப்போ ஐயோ அதுவா அது வேணாம், சரி இங்கே ஐயோயோ இங்கே ஐயோயோ, ஒரே சண்டை இறைச்சல். பக்கத்து வீட்டிலேருந்து பார்க்குறாங்க, என்னங்க அது ஏதாவது சண்டையா? இல்லைங்க டிபேட் பார்த்துட்ருக்கேன். அப்படியா? நான் ஏதோ சண்டை நினச்சேன். இந்த அளவுக்கு தான், கேட்க முடியல. ஒருத்தர் பேசணுன்னு இன்னொருத்தர் பேசலாம், இன்னொருத்தர் பேசணும், அதெல்லாம் கிடையாது. ஆச்சா பூச்சா உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கங்க, உங்களுக்கான அவருக்கு என்ன நேரமாக வந்தோன்னு கொடுத்துட்டாங்களா, அந்த 1 நேரம் வச்சுக்கோ, நேரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது பிடிச்சி டிபேட்டில் இன்னொரு விஷயமும் இருக்கும். கேள்வியை கேட்டு கருத்துக்களை வாங்க வேண்டியதுதான் நெறியாளோட வேலை. ஆனால் பல நேரங்களில் கட்சிக்காரங்க பேச வேண்டியதெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க அவங்களுக்கு சில அசைன்மெண்ட் இருக்கும்ல, வேறு வழி. நீ என்ன அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான், பாயிண்ட் அடுக்கடுக்காக வைக்கிறாப்புல, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு நாளைக்கு பிரச்சனை வரும்ல. அதனால் திடுப்பு ஐயோ என்ன அது இந்த மாதிரி பேச நிறுத்து அப்படின்னு. என்னங்க நீங்கள் இந்த கட்சி சார்பாக உட்காந்துட்டீங்க, உங்கள் எதிராக பேசிகிட்டு இருக்காரு, வாய் மூடிட்டு இருக்கிறீங்க, இப்போ நான் புகாரம் பாருங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது இப்படி. அப்போது இந்த டிபேட்டு இதெல்லாம் யாரும் இது இல்லை. அப்போ கட்சி அரசியல் என்பது என்ன? டே டு டே அண்ணாமலை மாதிரி, சீமான் மாதிரி தலைவர்களே நேரடியாக அரசியலை விமர்சிப்பதை, எடப்பாடி பழனிசாமி மாதிரி, ஜெயக்குமார் மாதிரி, மற்ற மாதிரி நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசணும், டே டு டே பதில் சொல்லணும், மீடியாவை சந்திக்கணும். விஜய் ஒரு நடிகர், இப்போ ஷூட்டிங் இருக்குது, அது இருக்குது, அதனால் அதை மீறி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது இல்லை ஒரு 10 நாள் ஒரு சந்திக்கணும். சரிங்க, விஜய் அவ்வளோ இது கிடையாது, அவர் வேறு லெவலு அப்படின்னா 2ஆம் கட்ட தலைவர் புஷியானது சந்திக்கணும்னா என்னங்க மழை சம்மந்தமான நினைக்கிறீங்க? இல்லை விஜய் தான் சொல்லுவார், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. காரில் உட்காந்துருக்கும் போது மைக்கு போட்டால் காரில் உட்காந்து பெரிய ஆள் நினச்சிக்காதீங்க. அப்புறம் என்னங்க உங்களுடைய உறுப்பினர் சேர்ப்புலாம் எப்படி இருக்குது? எல்லாம் அவரு தான் சொல்லுவார், நான் சொல்லக்கூடாதுங்க. இல்லைங்க 90 லட்சம் வந்துச்சு உங்கள் ஆப்பே கிராக் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்களே, இல்லைங்க இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, அவர் தான். அப்போ நீங்கள் எது தான் சொல்லுவீங்க? செகண்ட் 2ஆம் லீடரு. அப்போ லீடர்ன்றவங்க ஒரு கட்சிக்கு 10 ஸ்போக்ஸ் பர்சனு டிவியில் சண்டை போட்டால் வீதியில் பதில் சொல்கிறதுக்கு மற்ற இதுக்கு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகணும். அதற்கான ஸ்பேஸை விஜய் கொடுக்கணும், அவர்களுக்கான மரியாதை அவங்கள வெளியில் கொண்டு வரணும். இப்போ இவங்க தான் முகம். திமுக எடுத்துக்குங்க, ஏதாவது ஒன்று ரைடுனா ஆர்எஸ் பாத்தி வந்துடுவார்ல, நாங்கள் மிஸ்ஸாவை பார்த்தவர் அதை பார்த்தோன்னு, வேறு ஒன்றுனா ஆராசா பதில் சொல்லுவார். இதில் இன்னொரு பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, மற்ற கட்சிகள் இருக்க மாதிரி இப்போவுமே தவைக்கல கோஷ்டி மோதலும் ஆரம்பிச்சிருக்கு சில மாவட்டங்களில். அது நீ மூக்குன்னு இருந்தால் சளின்னு இருக்குன்னு சொல்கிற மாதிரி கட்சின்னு இருந்துட்டா எல்லாம் வந்துடும். அதை கரெக்டாக திறம்பட கொண்டு போகிறவன் தலைவன். என்ன திறம்பட கொண்டு எம்ஜிஆருங்க, எம்ஜிஆரோட வா, எம்ஜிஆர் இதில் அடிச்சுக்கிட்டதுலாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது.
அதை ரொம்ப டாக்டிஸாக கொண்டு போகிறது தான் ஒரு தலைவருடைய வேலை. நான் சொல்ல வர்றது, மக்கள்கிட்ட ரீச் பண்ணி உங்கள் கட்சி கொள்கை, அப்பப்போ வர நிகழ்வு, லண்டனில் ரகசியமாக சந்திச்சிங்களா? யாருங்க சொன்னது? எங்கள் தலைவர் ஷூட்டிங்கில் இருக்கார், நாங்கள் இங்கே இருக்கோம், சந்திச்சானா எப்படிங்க? நீங்கள் ஏங்க கேள்வி வேறு வந்து கேட்குறீங்க? நீங்கள் தான் எங்களை பார்க்குறீங்கல்ல. இந்த மாதிரி பதில் சொல்கிறதுக்கோ இதுக்கோ இல்லாட்டி இந்த பிரச்சனை என்ன சார், இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிக்குது, என்ன சொல்கிறீங்க, ஏங்க இது எப்படிங்க, அதை பற்றி கருத்து, இந்த மாதிரி டே டு டே அரசியல் பண்ணுறதுக்கு விஜய்னால் முடியலன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் தயாராகணும், அவங்க சந்திக்கணும் அந்த பிரச்சனையை. அப்போ இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எந்த மட்டத்துலையும் யாரையுமே முன்னு கொண்டு வராமல் ஒரு நபரை நம்பி கட்சி அப்படின்னா அது நல்ல ஒரு இதாக இருக்காது. இன்றைக்கி புஷி ஆனந்த் பேரில் அறிக்கை வந்திருக்கு, நல்ல விஷயம். ஒரு முடிவுரை, அதாவது நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி இல்லை. ஏன் அது திருமாவளவன் சொல்கிறது மட்டும்தான் உரிமை இருக்கா? தாவேக்காக்கும் உரிமை இருக்குது. இப்போதைக்கு எந்த பேச்சுவார்த்தை இல்லை, யாரு கூடயும் இல்லைன்னு. 26 என்ன நடக்குமோ தெரியாது, இன்றைக்கி இல்லை, அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஏன் வச்சாங்கன்னா அது கூட இந்த இதுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரகசிய சந்திப்பு இதெல்லாம் இல்லை, அந்த பிரச்சனைலாம் வருது. சரி, இனியும் வாய் மூடிட்டு தான் நல்லா இருக்காது, ஆமோதிச்ச மாதிரி ஆகிடும்ல, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு. அதிமுக கூட வரைக்கும் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணல. எங்கே அதிமுக பாஜகன்னு வருதுன்னு அவங்க உடனே ரியாக்ட் பண்ண. ஆமாங்க, நீங்கள் மக்கள் நம்பிட்டாங்கன்னு சிக்கலுங்க. அதோடைய விலையை கொடுத்துச்சுல ஏடிஎம்கே 2024 எலெக்ஷனில். அவர் கூட்டணிக்கு பேசுகிறாரு, யாருமே வரலையே. திருமாவளவன் என்னென்னமோ பேசினாரு, கடைசியில் பல்ட்டி அடிச்சிட்டார்ல. கூடுதல் தொகுதி கொடுத்து, நீங்கள் பொது தொகுதி 2 தனி தொகுதி, பொது தொகுதி கூட தரமாட்டேன் நீங்கள், அங்கே எல்லாத்துக்கும் தயாராக இருந்தாங்க, ஏன் போல? அந்த ஒரு பிரச்சாரம் வந்துச்சுல, பாஜகவோட கள்ள உறவு, பி டீமு. அப்போ அதுக்கு அந்த பேர் வந்துடக்கூடாதுன்னு சீமானுக்கு வரலையா பாஜகவுடைய பி டீம்? அது அவரே சொன்னார்ல, கொஞ்சம் பேசிட்டா அவ்வளோதான் பாஜகவுடைய பி டீம். கமலஹாசன் சொன்னாங்க, கமலஹாசன் சொன்னாங்க. இன்றைக்கி அந்த பி டீமு இங்கே இருக்குது. ஏன்னா இப்போ இவங்களே அந்த இதுக்கு நெருக்கமாக போகிறதுனால கமலஹாசன் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அதனால் இந்த பிரச்சாரத்துக்கு எதிராக இவங்க இன்றைக்கி கொதித்து எழுந்துள்ளார்கள். விசிகாவில் இன்னமும் அந்த திருப்பி டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த சூரிய நமஸ்காரம் சொல்கிற மாதிரி இல்லை ஸ்லோகம் சொல்கிற மாதிரி டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறத டெய்லி காலையில் ஒப்பிக்கிற மாதிரி போட்டு அனுப்பிச்சிடுவார். சார் இன்னைக்கு சொல்லிட்டேன், இன்னைக்கு ஆனால் ரினிவல். அது பேசும்போது பல நேரங்களில் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உருவாக்குனது நான் தான் அப்படி மகாராஷ்டிராவில் மட்டும் அதை கேள்வி கேட்டோம். அதை கேள்வி கேட்கும்போது விசிகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதிகாரம் அப்படிங்கிறது பகிர்வு இல்லை, அது நாங்கள் கெஞ்சி கேட்கறது கிடையாது, எங்களுக்கு அதிகாரமாக கிடைக்கணும், நாங்கள் எங்களோட தான் நாங்கள் கெஞ்சி கேட்க மாட்டோம், எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் கேட்கும்போது நாங்கள் கேண்டிடேட் போடும்போது எங்கள் செல்வாக்கை பார்த்து அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, நாங்களாம் எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டோம். இப்போ நாங்கள் கேண்டிடேட் போடும்போது அவங்களாம் கூப்பிடுறாங்க, நாங்கள் போய் யார்கிட்ட கை கட்டி நின்று கொடுங்கலாம் கேட்குற மாதிரி இல்லை, அதிகாரத்தை பெறக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் சொன்ன கேள்வியை இங்கே யாராவது பத்திரிக்கையாளங்க கேட்டாங்களா? இது சார் நீங்கள் சொன்னீங்களே, ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிற நான் தான் இந்தியா கூட்டணி உருவாக்குறதுக்கு ஒரு காரணகர்த்தான்னு திருமாவளவன் சொன்னப்போ, சார் என்ன சார் திருப்பி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி எதிர்த்து போட்டி போட்டுட்டு இருக்கீங்க? திருமாவளவன்ட்ட கேட்கல, ஒரு நேர்காணல நான் ஒரு விசிக பொறுப்பாளர்கிட்ட கேட்ட கேள்வி. நான் கேட்கறது மீடியா மைக்க போடுறாங்களா, அந்த ரிப்போர்ட்டுங்க யாராவது கேட்டாங்களான்னு கேட்க. அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓஹோ, சரி. இப்போ இவர் சொன்னார்ல இந்த பதில், யார் சொன்னா? விசிகாவுடைய இளைஞரணி செயலாளர் சொன்னார்ல, இதைத்தானே ஆதவ அர்ஜுனும் சொன்னார். இல்லை, அது ஆதவ அர்ஜுன் சொன்னது இருக்கட்டும், நாங்கள் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திமுக கூட்டணியில் மட்டும் கூட்டணிக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு திமுக ஒரு தடவை தான் சொல்லுது, இவங்க மட்டும் டெய்லி ஏன் சொல்லிட்டு இருக்காங்க? அதான் நான் சொல்கிறேங்க, இதைத்தானே ஆதவ அர்ஜுன் சொன்னார். என்னால் தான் நீங்கன்னு சொன்னப்போ, எங்களாலையும் நீங்கள், உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு அந்த மாதிரி உங்களால் நான் வாழ்ந்தேன், எங்களாலையும் நீங்கள் வாழ்ந்தீங்க, சக்தி இல்லையல் சிவன் இல்லை அப்படின்னு தான் ஆதவ அர்ஜுன் சொன்னார். அந்த குரலில் கருத்து ஒன்று தான், துணி தான் வேறு அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி டெய்லி நேற்று கூட இன்பதுரை சும்மா மேடைக்காக ஒரு ஜாலிக்கு சொல்கிறாரு, திருமாவளவன் எங்கேன்னு கேட்குறாங்க, இங்கே தான் இருக்கார் அவர். எப்போ ஒன்று உடனே அடித்து போகிறோம், ஐயோ பொய் நம்பாதீங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதனால் இது நான் சொல்கிறேன், இது எல்லாமே 26 வரைக்கும் நீடிக்குமானா அது தெரியாது. ஏன்னா இதே மாதிரி பேசினவங்க எல்லாம் அப்புறம் மாறிட்டு அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுப்பாங்க. அப்போது இதே மைக் போட்டவங்க கடந்த கால உதாரணங்கள்லாம் நிறையா தான் சொல்கிறேன். அதனால் அப்போ மைக் போடுறவங்க இதை வசதியாக மறந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓடும், அந்த டிபேட் பேசுகிறவங்க அந்த மாதிரி பேசிக்குவாங்க, அதெல்லாம் ஓடும்.
அதனால் நீங்கள் முன்னாடி என்ன பேசுனீங்க, இப்போ என்ன பேசுனீங்க, முன்னாடி டார்ச்சை ஒட்டி டிவியை உடைச்சிங்களே, நீங்கள் ஆளுங்கட்சி அதிமுகவுக்கு எதிராக பண்ணாமல் பாவம் எதிர்கட்சியாக இருந்த திமுக போய் விமர்சனம் பண்ணீங்களே, இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல இது நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இதே கூட்டணின்றீங்க. அந்த கூட்டணியில் உள்ளே நடக்கிற பல விஷயங்கள் அந்த ஆட்சியில் வர்ற பிரச்சனைகள் அதை பற்றிலாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கீங்க, காவிரி நீரை தரமாட்டேங்கிறாங்களா, அதை பற்றி எதாவது பேசுவீங்களான்னா பேச மாட்டோம். பட்டியலின மாணவி பாலியல் பலாத்காரம், அது பட்டியலின மாணவி கொலை செய்யப்பட்டால் சென்னையில், அதில் உண்மையான குற்றவாளி என்ன இது பண்ணுவீங்களா, பேசுவீங்களான்னா பேச மாட்டாங்க. ஒரு குழந்தை மேட்டரில் சிபிஐ வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு புலனாய்வு குழு 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் போட்டு இது பண்ணுது. அதில் என்னென்ன தப்பு நடந்திருக்கு அதை தான் பேசுங்கன்னா அதை பேச மாட்டாங்க. நம்ம கோரிக்கை எல்லோரும் சேர்ந்து தான் தேர்தல் அறிக்கை வச்சு வந்தோம், அதில் பல விஷயங்கள் மாறுபட்டு போகுது என்ன சார்னா கேட்க மாட்டாங்க. பழைய ஓய்வூதியம் பிரச்சனைக்கு வரும்போது இப்போ முடிச்சு விட்டாங்க. அது அந்த ஆணையத்தை கலைச்சி விட்டாங்க. ராம்தாஸ் வெளியில் இருக்கிறவர் தான் பேசுகிறாரு. சாம்சங்கு போராட்டத்தை முடித்து வைத்த முதல்வருக்கு நன்றின்னு எல்லாம் போனாங்க. அதுக்கு முன்னாடி தனி கூட்டம்லாம் போட்டாங்க. அந்த வீரம் திருப்பியும் வந்து சிபிஎம் மட்டும் எங்களுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இவர் வரமாட்டேன்ட்டார். ஏன் போங்க நீங்கள் வேறு, அதுக்கு வந்ததுக்கே மக்கள் நல கூட்டணி மீண்டும் ஃபார்ம் ஆகுதுன்ட்டாங்க. எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நான் இப்போதைக்கு எதுவும் பேசுகிற மாதிரி இல்லைன்ட்டு நீங்கள் மட்டும் தனியாக பேசிங்கன்ட்டாங்க. இப்போ அது பிரச்சனை. இந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டோம், எதையும் கேட்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் கூட்டணி கட்சி இல்லை, அதையும் தாண்டி அணி கூட்டு அப்படின்றத எடுத்துகிட்டு ஒரு அணின்ற மாதிரி தான் போகுது. அதில் வந்து தலைவர்களுடைய க்ரெடிபிலிட்டியும் மரியாதையும் மக்கள் மத்தியில் குறைஞ்சிட்டு வரும். அது அவங்களுக்கு இப்போ தெரியாது. அவங்க நினச்சிக்குவாங்க நம்ம பேசுறதெல்லாம் எல்லாம் கேட்டுக்குவாங்க, மைக்கு முன்னாடி மைக் போடுற 4 பேரும் பின்னாடி இருந்து சிரிச்சிட்டு இருக்கிற கட்சி தொண்டர்களும் நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் பொதுவான கருத்து அமைதியாக அப்படியே போவான் வருவான், டிவியில் உட்காந்து பார்க்குறவன், இவங்க எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்கிறாங்களான்றது தான் அந்த கட்சியுடைய வளர்ச்சி. அதிமுக மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு வந்து இன்னமும் பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ரகசிய கூட்டணி அப்படின்னு லண்டனில். இப்போ வந்து அதை ஒரு படி மேலே போயிட்டு நேற்று துணை முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாஜக கூட போய் அதிமுகவை இணைக்கிறது தான் எடப்பாடியோட ஆசையாக இருக்கும், இணைச்சிருவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறார். எதன் அடிப்படையில் அதை சொல்கிறார் அப்படின்னு தெரியல, அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இன்னொன்று, அவருடைய தந்தையார் சொன்னால் அதே அந்த கரப்பாம்பூச்சி உண்மையெல்லாம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறார். எடப்பாடி பதில் கொடுத்தாலும் பதிலுக்கு நான் வந்து பேசுவேன் அப்படின்னு அவர் கேட்குற கேள்விக்கு நியாயமான ஒரு பதில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. அவர் சரியாக சொல்கிறாருன்னா தப்பு அப்படின்னா அந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி இது தப்பு, உங்களுக்கு விஷயம் தெரியல அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போகலாம். அதை வந்து பிலோ த பெல்ட் மட்டுமே திருப்பி நாங்கள் அடிப்போம் அப்படின்னு கொண்டு வரதை எப்படி பார்க்குறது? எடப்பாடி ஊர்ந்து போய் முதல்வர் ஆனார் அப்படின்ற இதை இவங்க 2017 எடுத்துகிட்டு வராங்க. அதற்கு வேறு வேறு வடிவம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இதே துணை முதல்வர் ரொம்ப அவங்க சேலைக்குள்ளே போனார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனதெல்லாம் பார்த்தோம். அப்போவே பலருடைய விமர்சனம், என்னங்க உங்கள் தந்தை வயது ஒரு முதல்வர், அவரை போய் இப்படி பேசலாம், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், அது சரியில்லை அப்படின்னு. சரி, இந்த விஷயங்கள்லாம் முதல்வர் கூப்பிட்டு கண்டிப்பார்னு பார்த்தா முதல்வர் ஒரு படி மேலே போய் விமர்சனம் கொஞ்சம் ஸ்பீடானோன்னா கரப்பாம்பூச்சி போல அப்படின்ட்டார். அப்போ கரப்பாம்பூச்சி போல அப்படின்னு அவர் சொன்ன உடனே அதை ட்ரெண்ட் ஆக்குறாங்க. ட்ரெண்ட் ஆக்கணுன்னா அதையே குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பேட்டியில் சொல்கிறார், என்னை பற்றி அவதூறுகள் பேசுறது தனிநபர் தாக்குதல் மாதிரி இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, இது எப்படி சரியாக இருக்கும், விமர்சனம் வைக்கிறேன் அதுக்கான பதில் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். இது பலரும் வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டா எங்கள் கோச்சிக்குவாங்களோன்னு யாரும் பேச மாட்டாங்க. அந்த எத்திக்ஸ் பற்றிலாம் ரொம்ப யோகியம் பேசுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அப்போ இது சில இடங்களில் சுட்டி காமிக்கப்படுது, இது ஏன் இந்த மாதிரி தந்தை வயது உடைய ஒருத்தரை இப்படி விமர்சிக்கலாமான்னு. நேற்று பார்க்குறேன் மறுபடியும் அதிர்ச்சி, கடுமையாக மறுபடியும் கரப்பாம்பூச்சி போல் ஊர்ந்து போயின்னு இவரே பேசுகிறார், துணை முதல்வரே பேசுகிறார். அப்போ அப்படி பேசும்பொழுது ஏற்கனவே முதல்வர் பேசி அது மறுபடியும் இதே திருப்பி இதையே பேசுகிறன்றது. அப்புறம் அது கீழே அந்த படம்லாம் போடுறாங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி அவர் தலையை வச்சு எல்லாம் போடுறாங்க. இது வந்து ஒரு க்ளீனாக தெரியுது இவங்க அந்த மாதிரி விஷயங்களை பேசி இதை ட்ரெண்டாக ஆக்குறாங்க அப்படின்னு. இது வந்து ஜனங்க ரசிப்பாங்கன்னா ரசிக்க மாட்டாங்க. ஜனங்க வந்து இயல்பான விமர்சனம்,
நேரடியான விமர்சனம் இதை தான் ரசிப்பாங்க, எடுத்துக்குவாங்க. அப்போ ஏதோ ஒன்று கேட்டால் என்னங்க ஒரு அப்பாவை பையன் புகழ்றதும் பையனை அப்பா இப்படியே புகழ்ந்துட்டு இருக்கிற ஆட்சி எங்கேயா பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, ஏங்க என் ஆட்சியில் நான் வந்து சில சாதனைகள் செய்கிறேன், முதல்வர்ன்ற முறையில் அவர் பாராட்டுறாரு. அதே மாதிரி முதல்வர் வந்து திராவிட மாடல் அரசை கொண்டு போகிறாரு, அந்த வகையில் எல்லோரும் பாராட்டுறோம். ஆனால் ஓகே, அதை தாண்டி ஏன் இந்த வார்த்தைகள் வரணும் அப்படின்றது தான் பொதுவாக பார்க்குறவங்களுக்கு. இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி நீங்கள் ஒரு இளம் தலைவர் எல்லாம், நாளைக்கு ஒரு பெரிய தலைவராக இருக்கும்போது உங்கள்கிட்ட இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இப்படியா பேசணும்னு அவரே யோசிப்பார். அந்த கேள்வி எங்கேருந்து வருது அப்படின்னா, ஏன் இந்த பேச்சு வருது அப்படிங்கும்போது, ஒருவேளை எடப்பாடி கேட்குறதுக்கு சரியான பதில் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால அது எடப்பாடி மீதான தாக்குதலாக போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? பல விஷயங்கள் இவங்க கேட்கறதுக்கு பதில் வரலையே. நீங்கள் சொன்னீங்க மாதந்தோறும் மின் கட்டணம், நீங்கள் என்ன ஆச்சு? இந்த மாதிரி பல லேப்டாப் விஷயம் கேட்குறாரு, இன்னும் பல விஷயங்கள் கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் பதில் இல்லை. என் ஆட்சியில் இவ்வளோ திட்டங்கள் நிறைவேற்றணும், இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். அதுக்கு தான் இந்த வாதவனுக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சது. இவர் ஆரம்பித்தோன்னே அவர் வரேன்னாரு, நான் உங்களை கூப்பிடலையே, அவரெல்லாம் கூப்பிட்டேன், அவர் கூப்பிட்டு அவரில் வரணும்னு அவர். அதுக்கப்புறம் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டைவர்ஷன் ஆகி கரப்பாம்பூச்சியில் வந்து நிற்குது. அப்போ உருவக்கேலியை வந்து அனுமதிக்கிறாங்களான்னு தெரியல. இதே சட்டசபை தேர்தலில் ஆராசா பேசின ஒரு பேச்சு மிகப்பெரிய எதிர்ப்பை உண்டாக்கி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு போச்சு. அதனால் இவங்க வந்து எந்த அளவுக்கும் போக தயங்க மாட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டார் இல்லை, பேச்சு அவரால் பேச முடியல. எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறாங்கன்ட்டு அப்படியே நிறுத்திட்டார் பேச்சை. ஒரு 10 செகண்ட் பொறுத்து பேசினார். அது எந்த அளவுக்குனா கொங்கு மண்டலத்துலலாம் பெரிய ரீச் ஆச்சு. அதனால் வார்த்தைகள்ன்றது ரொம்ப முக்கியம். நாகரிகன்றாங்க, பெரியாரிஸ்ட்டுகள், பெரியாருடைய வழித்தோன்றல்கள்ன்றாங்க. ஆனால் இவர்கள் தான் ஆபாச நடிகைகள்னு சொல்கிறாங்க. ஒரு நடிகை ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டு தவறாக பேசிட்டார், பொதுமைப்படுத்தி பேசிட்டார், அது சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்திற்கான தண்டனை அதற்குரிய செக்ஷன் போட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு. அதில் வழக்கு நடத்தலாம். சரி ரைட்டு, கைது பண்ணுறீங்க. இங்கேருந்து ஹைதராபாத்தில் வீட்டில் தலைமறைவாக இருந்தாலும் ஒருத்தர் அவங்க வீட்டிலே எப்படி தலைமறைவாக இருக்க முடியும்? சரி கைது பண்ணியாச்சு, ஆபாச நடிகைன்னு போடுறீங்க. அதற்கு பிறகு இன்று புழல் சிறையில் அப்படின்னு ஒரு குத்தாட்ட பாட்டை தூக்கி போடுறீங்க. இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில் ஆடுற ஒரு டான்ஸ் வந்த ஒரு படக்காட்சி எடுத்து போடுறீங்க. இன்னொன்று வார்த்தைகள், அந்த சிடியான்னு போட்டு ஒரு மாதிரி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப பார்த்தா பெண்களை அவங்களுடைய கேரக்டர் அசோசியேஷன்வாங்க, அது பண்ணுறதுன்றது வெறுக்க தகுந்ததுன்னு பெரியார் முதல் கொண்டு சொல்லியிருக்காங்க. பெண்களை முடக்கணும்னா முதல்ல நடத்தையை வச்சு தான் முடக்குவாங்கன்னு. ஆனால் பெரியாருடைய வழித்தோன்றல் திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் பெரியார்னு சொல்லிக்கிட்டு இந்த வேலைகள் சாதாரணமாக நடக்குது. நீங்கள் அவங்களுடைய போடுறவங்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் உள்ளே போய் பார்த்தா திராவிடியன் ஸ்டாக்கு, பெரியார் பேரன், அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ முதல் படி வந்து பெண்களை மதிக்கணும், அது யாராக இருந்தாலும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள், நான் பல இதில் கூட நான் பேட்டி எடுத்தவங்கள்ட்ட கூட நான் சொன்னது, நீங்கள் கோவப்படாதீங்க. நீங்கள் பேசுகிற பேச்சினால பார்க்குறவங்க வேணால் கோவம் அடையட்டும். ஒரு கருத்தை நீங்கள் ஒருத்தரை திட்டியும் சொல்லலாம், சாதாரணமாகவும் சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு போங்களேன், ஏன் அவ்வளோ திட்டுறீங்க, ஏன் அவ்வளோ கோவப்படுறீங்க, ஏன் தனிநபர் தாக்குதல் ஈடுபடுறீங்க, இல்லாத ஒன்று ஏன் சொல்கிறீங்கன்னா கிடையாது. உலகம் அப்படி தான். உலகம் வந்து இந்த டாக்ஸிக் கிரிஞ்சின்றாங்களே, இதெல்லாம் புதுசாக இப்போலாம் வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்களே, இதெல்லாம் சேர்ந்து அமைந்தது தான். ஆனால் அது ஆட்சி அதிகாரத்தை வர்றதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் விமர்சனங்களை தடுக்கிறதுக்கும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றது என்ன வகைன்னு தெரியல. இன்னொன்று, நிறைய விஷயங்களை வந்து அதிமுக வந்து தவற சுட்டி காட்டியிருக்கு. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களில் வந்து திமுகவுடைய தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் சுட்டி காட்டியிருக்கார். அதை அதிமுக எடப்பாடி தவறாக இருக்கும் பட்சத்தில் திமுகவுடைய பேச்சை கேட்டு மாற்றிக்கிட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்காக வந்து பல்டி பழனிசாமின்னு கிண்டல் பண்ணாங்க. அதையும் அவர் வந்து அதை பொருட்படுத்தாமல் அந்த விஷயம் நிறைய யூட்டர்ன் இருந்து பல்டி. இந்த ஆட்சியில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது, யூட்டர்ன் எடுக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து சுகாதாரத்துறை சார்ந்து வந்து அதிமுக எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது வந்து செவிசாய்க்கப்படுவதில்லை. அது பின்னர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அது வந்து மக்கள் பிரச்சனையாக வெடிக்கும்போது தான் அதுக்கு வந்து அதை அட்ரஸே பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது. கள்ளக்குறிச்சியில் அந்த மருந்து பற்றாக்குறையாக இருக்கட்டும், இல்லை வந்து டெங்கு தொடர்பான விஷயங்களை 3 மாதத்துக்கு முன்னாடியே எடப்பாடி அறிக்கையாக இருக்கட்டும், ஏன் அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எடப்பாடி பீரியடில் அதை செஞ்சாங்க, நீங்கள் பல்டி பழனிசாமி விமர்சனம் பண்ணது கூட ஓகே தான், சரி செஞ்சுட்டாங்க, தவறு அவங்க திருத்திக்கிறாங்க, தவறு செஞ்சுட்டாங்க, திருத்திக்க முடியுது. இங்கே தவறு நடக்கும்போது அதை திருத்திக்காமல்
மாறா வந்து சமாளித்து மாற்றி பேசிட்டு அது பிரச்சனையை வெடிக்கிற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணீங்க? அந்த துறை அமைச்சர் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே நயன்தாரா பிரச்சனையில் அந்த வாடகை தாய் பிரச்சனைக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம், சட்டம் கடமை செய்யணும்னா பேசுனார். ஆனால் உண்மை வந்து அது கிடையாது. அந்த அவங்க குழந்தை பெற்றுட்ட அந்த பீரியடு அதெல்லாம் வந்து அந்த சட்டம் அமலாகிறதுக்கு முன்னாடி அப்படின்னோன்னா அப்படி சைலண்ட்டாக இருந்துட்டார். இர்ஃபான் மேட்டரில் நாங்கள் இந்த தடவை விட மாட்டோம், நாங்கள் நடவடிக்கை எடுத்த தீர்வாங்கினார். அப்புறம் அவரே வந்து அவர் நான் கொலையாக பண்ணிட்டாருன்னு கேட்குறாரு. அப்போ மற்றவங்களாம் அரெஸ்ட் பண்ணுறீங்களா? அவங்களாம் கொலையாக பண்ணிட்டாங்க, கொலை பண்ணால் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அப்போ மற்ற சட்டங்களெல்லாம் ரப்பர் போட்டு அழிச்சிடலாமா? அப்போது இந்த மாதிரி பேசுறது அந்த மருத்துவரை கத்தியாக குத்துன மாட்டில் எடுத்தவுடனே 4 வட மாநில இளைஞர்கள்னு சொல்லிட்டார். நீங்கள் பொறுப்பில் இருக்கும்போது தகுதி அந்த தகவல் உங்களுக்கு வருதுன்னா அது என்னன்னு விசாரித்து 1க்கு 3 தடவை இது பண்ணிட்டு போலீஸ் சைடில் கேட்கலாம், உடனே சொல்லுவாங்க. அந்த தகவல்லாம் விசாரிச்சுட்டு டாக்டர்கிட்ட நீங்கள் தானே சுகாதார அமைச்சர், டாக்டர்கிட்ட பேசலாம், மற்ற ஆளுங்கள்கிட்ட பேசலாம், என்னன்னு கேட்டு நீங்கள் ப்ரெஸ் முன்னாடி உட்காரலாம். எப்படி நீங்கள் சொல்லுவீங்க 4 வட மாநில இளைஞர்கள் அதில் ஒருத்தனை பிடிச்சிட்டாங்கன்னா 2 பேரை பிடிச்சாங்கன்னு வரும், டக்குன்னு அது எப்படி ரீச் ஆகும்? திடீர்னு ஒரு எங்கேயாவது போட்டு ஒரு 10 வட மாநில இளைஞர்களை போட்டு அடிச்சிடுறாங்க, இதுதான் அவங்கள. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. எனக்கு என்னென்னு கொஞ்ச நேரம் பொறுத்து மாற்றிக்கிட்டு பேசுகிறாரு. அப்போது இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறது இதெல்லாம். இன்னொன்று, சுகாதாரத்துறை அமைச்சராக ஒரு மருத்துவர் சார்ந்த ஒரு அமைச்சர் இருந்தார்னா டாக்டருங்களை கூட ஏமாற்ற முடியாது. ஜெயபாஸ்கர் இருந்தார், அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அவர் டாக்டராக அந்த துறை அமைச்சராக பல விஷயங்களை பண்ணாங்க. மருத்துவக் கல்லூரி அனுமதி வாங்குறதுலேருந்து 7.5% நீட்டு கொண்டு வந்ததுலேருந்து பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே ஆட்சியில் வந்தது. இந்த ராயப்பேட்டையில் அந்த புற்றுநோய் இது பண்ணது, இன்னும் பல மருத்துவ உபகரணங்கள் கருவிகள் இதெல்லாம் வந்து வந்ததெல்லாம் நான் அந்த பீரியடில் ஹெல்த் பீட் பார்த்துருந்தேன். பெரும்பாலும் அவருக்கு எதிராகவே நான் எழுதுவேன், அதில் எதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம், அதானே நம்ம இயல்பு. ஆனாலும் வந்து இன்றைக்கி பார்க்கும்பொழுது எவ்வளோ நல்ல ஒரு இது மாதிரி இருக்குது. அப்போது விமர்சனங்கள் இருந்தது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருந்தது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் இப்போது எழிலன் நாகநாதன் இருக்கார், அவர் ஒரு மருத்துவர், அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆவார்னு நினச்சோம். ஆனால் இவர் ஆயிட்டார். ஆன பிறகு அதில் வந்து நீங்கள் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி எனக்கு என்னென்னு பேசுறதுலாம் வந்து பெரிய விமர்சனமாக மாறிட்டு வருது. இதில் இன்னொரு விஷயம் வந்து விமர்சனம் வைக்கும் பொழுது வந்து காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அமைச்சர் தரப்பில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சிலர் வந்து என்னென்னா சமூக வலைதளங்களில் திமுகவினரே வந்து மாசுக்கு எதிராக பேசும்பொழுது அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா எழிலன் வந்து காசு கொடுத்து பேச வச்சாரு அப்படிங்கிற மாதிரி திமுகக்குள்ளேயே வந்து இருவர் கருத்துக்களாக விவாதப்படுத்துறது. திமுகக்குள்ளே இருக்கிற கதையை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் எழுதுகிறாங்க. நீங்கள் KN நேருக்கு எதிராக இல்லை ஒரு அமைச்சருக்கு எதிராக இன்னொரு அமைச்சர்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது, க்ளீனாக வெளிப்படையாக தெரியுது. நேற்று கூட கள்ளக்குறிச்சியில் அந்த உதயசூரியன் MLA எதிர்க்கே எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் வருது. ஆனால் அதை பற்றி அடுத்த விவாதங்கள் மற்றெல்லாம் போகாது. இதே சீமான் கட்சினா எல்லாம் வெளியில் போகிறாங்களா, அவருடைய ஆணவ பேச்சு அதுன்னு, அவருடைய துணியே அதுதான். அதை அந்த கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ அது அவங்க பிரச்சனை. ஆனால் அந்த மாதிரி விஷயம் போகுது. இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் அந்த கொரோனா பீரியடில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைவேற்றலைன்ற குறை இன்றைக்கே மருத்துவ சங்கங்கள் ஏன் உடனே அவங்க போராட்டத்தில் குதிச்சாங்க? இந்த டாக்டர் விஷயம் மட்டுமா? அது அப்படியே கடன்கிட்டே இருந்தது. இது வந்தோடனே பெருசாக பற்றிக்க ஆரம்பிச்சது. அப்போ எங்களுடைய பல கோரிக்கைகள் சொல்லுங்கன்றது ஒன்று கொண்டு வர்றாங்க. இன்னொன்று வந்து இவரே சொல்கிறாரு, ஒரு 1200 பேர் இல்லை, அதையே திருப்பி திருப்பி மருத்துவர் பற்றாக்குறைன்னு கேள்வியாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு. மருத்துவர்கள் பற்றாக்குறை, மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறைன்றது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் முக்கியமான மக்கள் நேரடியாக சந்திக்கிற துறைனா சுகாதாரத்துறை முக்கியமானது. அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது அரசுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணும். அப்போ அதை கரெக்டாக கொண்டு போகணுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ அது ஒரு அமைச்சரும் வந்து அதுக்கேற்ற இதோடு பண்ணணும். நீங்கள் வாட்டில் ஒரு ப்ரொமோஷன் டீமை கூப்பிட்டு போயிட்டு கேமரா முன்னாடியே ஃபோன் போடுறது, ஏன் இல்லை அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு உடனே அதிரடி காட்டிய அமைச்சர், இது கிடையாது. இது அலுவலக நடைமுறையை கொண்டு வந்துட்டு கேமரா முன்னாடி பண்ணுறதுலாம் நடைமுறை கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா நீங்களாம் பேசணும்னு அவசியமே இல்லை. டீனை கூப்பிட்டு கேட்கலாம், ஏன் இல்லை, இந்த பணியாளர் ஏன் இல்லை, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் அமைச்சருடைய வேலை. அவரே அவங்களுக்கு ஃபோன் போட்டு உங்கள் மேலே சஸ்பெண்ட் ஆகுறீங்க நீங்கள் அப்படி இப்படின்றதும் அதை சேனலில் எடுத்து போடுறதும்
இது எல்லாமே ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அதிமுக தரப்பில் வந்து வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அரசு வந்து செவிசாய்க்கல. என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.